நம்ம பிச்சாவரத்துலேருந்து கிளம்பி ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கேமராவில் சார்ஜ் இல்லாதனால என்னால் வீடியோ எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ சாரி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிறோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். நம்ம இன்னும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 3/4 மணி நேரம் போகலான்னு காட்டுது கூகுள் மேப்பு. சரி வாங்க போகலாம். செம்ம டயர்டாக இருக்குங்க. இப்போ தான் நான் அந்த கடையில் சாப்பிட்டேன். ரொம்ப ரைட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. ஒரு கேமரா இருக்கலாம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாட்டி மாட்டி தனித்தனியாக வச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் மொபைலில் வேறு மைக்கு சொருக முடியாது. அப்புறம் ப்ளூடூத்லேருந்தும் கனெக்ட் பண்ணி பேச முடியாது. கடுப்பாகுதுங்க. அதனால் வந்து நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கடுப்பாக தாங்க ஆகுது. சரி பரவாயில்ல, வாங்க போகலாம். கொஞ்சம் வேகமாக போகலாங்க. இன்னும் பாண்டிச்சேரிக்கு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க இந்த இடத்துல. கொஞ்சம் வேகமாக போகலாம். சரியான மழை பெய்யுது. சரியான மழை இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் மப்பலாங்க பாருங்களேன். ஐயோ காலியாகிடும் போல் இன்றைக்கி. சென்னை போக முடியுமானா டவுட்டு தாங்க. நான் நேற்றியே வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக டெய்லியும் நைட்டு தான் மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ வந்து நம்ம நைட்டு கிளம்புனா செட் ஆகாதுன்னு சொல்லி காலைல கிளம்புனேன். இப்போ கரெக்டாக நேற்று இதே டைம் தான் மழை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ வானம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்களேன், ஆட்டோ கொண்டாடல நம்ம தெரியுறோம் பாருங்களேன். ஹாய், நல்லா இருக்குல்லங்க என் மூஞ்ச நானே பார்க்குறது. சரிங்க. ஐயோ மழை வரக்கூடாது. மழை நான் கேட்கவே இல்லை, வராத மழையே. சரிங்க வாங்க போகலாம். அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம கோப்ரோக்கு சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. நல்லா மலையில் சிக்கிப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் மலையில் சிக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா 42 மினிட்ஸ் காட்டுதுங்க பாண்டிச்சேரிக்கு. அழகாக பாண்டிச்சேரி ராக் பீச்சு போயிட்டு சும்மா லைட்டாக போய் உட்காந்துட்டு வரலான்னு பார்த்தேன். பட் மழை பெய்யுது. பரவாயில்ல, அங்கே மழை பெய்யாதான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலைங்க. போடா, நம்ம பூந்து போயிடலாங்க. சூப்பரா. BMW. கேமராவில் சார்ஜ் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, ஒரு பேட்டரி தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நண்பா நண்பிகள். என்னோட நிதிஷ் ரைடர் 18 ஃபேமிலிக்கு இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் லவ் நான் சேனலாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் லவ் குறைவே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் வந்து மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவு எனக்கு எப்போயுமே வேணும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம அப்படியே வாங்க போயிட்டே பேசலாம். அப்படியே கொஞ்சம் வேகமாக தாங்க போகணும். பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் பார்த்தீங்கன்னா 19% தாங்க இருக்குது சார்ஜ். எக்ஸ்ட்ரா பேட்ரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து பேட்ரி இல்லைங்க. சீரியஸ்லி பேட்ரி வாங்கலாம் தான் பார்த்தேன். பட்டு ரேட்டும் அதிகமாக தாங்க வருது. நான் அப்படியே செட்டாக எடுக்கலான்னு பார்த்தேன். சரிங்க வாங்க, பரவாயில்ல விடுங்க. ஒரு பேட்ரி தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ எங்கப்பா கூகுள் மேப்பு, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். சென்னை, விழுப்புரம், புதுச்சேரி. ஐயோ இது 1 வேவா இது? ஐயோயோ தப்பாக வந்துட்டனே, தெரியாமல் வந்துட்டேன் 1 வேல. அதான் நான் ஒரு சைடு மட்டும் வண்டி வருதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே சாரியா. இவ்வளோ நாள் தெரியல பார்த்தீங்களா 1 வேன்னு. இது எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேங்க வாங்க கொஞ்சம் வேகமாகவே போகலாம். சீக்கிரமாக போகணுங்க. பாண்டிச்சேரி சீக்கிரமாக போயிட்டு அப்புறம் பாண்டிச்சேரிலேருந்து டேரெக்டாக சென்னை தான். சென்னை போய்ட்டு டேரெக்டாக அந்த கடைக்கு போகலாமான்னு பார்க்குறேன். பட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாமான்னு பார்க்குறேன். எந்த ஐடியாவுன்னு என்ன ஐடியானே தெரியலங்க. போயிட்டு நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கணும். பார்த்திங்கன்னா வந்து ரைட் பண்ணும்போது இன்னும் சேஃப்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வாங்க போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணுங்க. இன்னும் பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எல்லோரும் போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி நம்மளும் கூட்டத்தில் கோவிந்தா போட்டுருந்தோம்.
சரியான டிராஃபிக்குங்க பாருங்களேன், செம்ம டிராஃபிக்குங்க பாண்டியில். கேமரா ஜீரோவில் தான் வந்து நிற்கும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ டிராஃபிக்கா அதுக்குன்னு பாருங்களேன். சிக்னலே போடாமல் வச்சுருக்காங்க பாருங்களேன். டிராஃபிக் ஜாம் அதிகமாக நேரத்தில் சும்மா அந்த எல்லோ கலர் போட்டு வச்சுருக்காங்க, ஸ்லோவாக போங்கன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் தாங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக சிக்னல் ஆன் பண்ணணும், இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இவ்வளோ வந்துருச்சு. சரிங்க, நம்ம பைக்கில் எவ்வளோ பெட்ரோல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 1200 போட்டோங்க. ஃபஸ்ட்டு உள்ள ரேட்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக 1100 1050 தான் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடுச்சு பெட்ரோலு, கொஞ்சம் வருத்தம். காரு சரியான ஃபாஸ்ட்டாக போகுதுங்க பாருங்களேன். செம செம செம. எப்படியோ பாண்டிச்சேரி வந்தாச்சு. அழகாக அங்கேருந்து பாண்டிச்சேரி நம்ம முடிச்சுட்டு நம்ம சென்னை போக போகிறோங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, வாங்க வாங்க. அக்கா வேறு பார்க்காமலே நடந்து போகிறாங்க ரோடை. அப்படியே அவங்க அந்த சைடாக பார்த்து நடந்து போகிறாங்க. 2 சைடு பார்க்கணும் இல்லைங்க, சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தானேங்க. செம சரியான கார்னரிங், செம கட்டு. ஓகே, நல்லா இருக்குங்க. ஏதோ இந்த இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இனிமேல் நான் சென்னை போகும்போது தான் சாவும் பாருங்கள். இங்கேருந்து பாண்டி டு சென்னை ஈஸியாக போயிடலாம். அப்படியே ஒரே ரோடு தான், சர்ன்னு போகலாங்க. சென்னை பார்த்தீங்கன்னா இன்னும் 183 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சென்னை டு பாண்டிச்சேரி ஈஸியாக போயிடலாங்க. ஆனால் வந்து நம்ம சென்னை நம்ம என்ட்ரன்ஸ் தொட்டதுலேருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். பார்க்கலாம் எப்படின்னு தெரில. பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து நான் என்னோடய பழைய ஹாஸ்டல் இருக்குங்க. நான் காலேஜ் படிக்கும் போது பழைய ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அங்கே போய் தான் கேட்டு பார்க்கணும், அங்கே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே தான் போய் கேட்டு பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் பட்ஜெட்டாக கரெக்டாக இருக்கும், ரைடு கொஞ்சம் கம்மி செலவுலேயே முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா நான் மதியானம் சாப்பாடு எவ்வளோதுமாங்க சாப்பிட்டேன், 20 ரூபாய்க்கு தாங்க சாப்பிட்டேன். 20 ரூபாய்க்கு, அதுவும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா சாப்பாடு எங்கேயுமே இல்லைங்க. அப்புறம் கடைசியாக வந்து பாண்டிச்சேரின்னு சொல்கிறேன் பாருங்க, கடைசியாக அது அந்த கடலூர் ரோடுக்கிட்ட ஒரு கடை இருந்துச்சுங்க. அங்கே தான் நான் வந்து சாப்பிட்டேன். கடைசியாக கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்துச்சு சொன்னாங்க. சரி நம்ம தயிர் சாதம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துட்டேங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, பட்ஜெட்டாக தாங்க இருக்குது ரைடு. நம்ம எந்தளவுக்கு காசு மிச்சம் பண்ணுறோமோ நம்ம பைக்குக்கு நிறையா செலவு பண்ணலாங்க, புரியுதா? சரிங்க, வாங்க அப்படியே நம்ம போகலாம். நம்மளுக்கே வா, கொஞ்சம் வேகமாக போகலாம். இல்லை உங்களுக்கும் போர் அடிக்கும், நான் ஸ்லோவாக வந்தால் எப்படி போர் அடிக்காது உங்களுக்கு? டியூக் 390 பப்ளிக் ரியாக்ஷன். கொஞ்சம் பைத்தியக்காரமாக ஓட்டும். சரிங்க சரிங்க சரிங்க, ஓகே. பார்த்தீங்கன்னா நான் வர வரல சரியான மழைங்க. நான் நின்று தான் வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோஸ் எடுக்க முடியல வர வரல. ஐயோ, இதோ வந்தாச்சுங்க. இதோ இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாங்க. கொஞ்சம் வேகமாக போகலாம். ஆல்ரெடி கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்குது சார்ஜு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். டக்கு டக்கு நம்ம பீச்சுக்கு போயிடணும் சீக்கிரமாக. ஆடா இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் வேகமாக போகலாம். யாராக இருந்தாலும் விடக்கூடாதுங்க இன்றைக்கி. ஃபோட்டோ கடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் தாங்க. கொஞ்சம் இருங்க, இப்போ நான் மேட் ரைடராக மாற போகிறேன். இந்த இடத்துல மேடாக தான் ஓட்டணும். இப்போது மேட் ரைடராக மாட்டேங்க. யாரா அது? போலீஸா? ஐயோ, யாரோ சவுண்டு கேட்டுச்சு, ஓயின்னு சவுண்டு கேட்டுச்சு. ரெக்கார்டில் தான் பார்க்கணும். இருங்க இருங்க, இதை இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, போயிடலாங்க. சவுண்டு போட்டாங்க வேறு. சரி பரவாயில்ல, வாங்க போகலாம். இதோ வந்தாச்சுங்க பீச். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இன்னும் ஃபியூ மீட்டர்ஸ் தான். வேறு சைட்லேருந்து வேறு பூந்து வராங்க பைக்கு வேறு. சரிங்க, இதோ பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஒருவேளை இந்த ரோட்டில் வேகமாக வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அப்படி தான் நினைக்கிறேன். இதோ வந்தாச்சுங்க நம்ம ராக் பீச்சுக்கு. டூரிஸ்ட்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மழை பிடிக்க போகுதுங்க. பைக் இங்கே பார்க் பண்ணிக்கலாமாங்க? பைக் கண்டிப்பாக நனைஞ்சிடும் நம்ம பைக்கு கண்டிப்பாக. இதோ வந்தாச்சுங்க ராக் பீச்சுக்கு. ஓகே,
பரவாயில்ல, இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக நம்ம போக வேண்டியதாங்க. நல்லாயிருக்கு பீச்சு. இந்த ரோட்டில் வர முடியாதா? ஓகே. பாண்டிச்சேரி ராக் பீச் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.